நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஜோவேல் 2:13. கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் தவக்காலம் மிகவும் முக்கியமானதும் புனிதமானதும் அவசியமானதும் ஆகும். திருச்சபை இத்தவக்காலத்தை சரியான முறையில் பயன்படுத்த பல ஒழுங்குமுறைகளை எமது வாழ்வுக்கு முன்வைக்கின்றது. இத்தவக்காலம் திருநீற்று புதனுடன் ஆரம்பமாகின்றது. எம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை சிந்திக்க இன்று ஆரம்பிக்கின்றோம். தவக்காலம் இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் பாலைவன நோன்பையும் சிலுவை பாடுகளையும் நினைவு கூர்ந்து கிறிஸ்தவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தும் 40 நாள் ஆன்மீக பயணமாகும். மனமாற்றம், செபம், தியாகம் மற்றும் பிறரன்பு செயல்கள் மூலம் பாவ மன்னிப்பு பெற்று உயிர்ப்பு பெருவிழாவிற்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் புனித காலமாக கருதப்படுகின்றது. தவக்கால ஆரம்பத்தின் முக்கிய சிந்தனைகள். மனமாற்றத்துக்கு அழைப்பு. மனமாறே நற்செய்தியை நம்புங்கள். மாற்கு 1:15 என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப பாவங்களை நினைத்து வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி நல்வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறது. திருநீற்று புதன் அடையாளம். நெற்றியில் சாம்பல் பூசுவது மனிதனின் நிலையற்ற தன்மையையும் தாழ்மையையும் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதையும் உணர்த்துகின்றது. 40 நாட்கள் நோன்பும் தவமும். இயேசுவின் பாடுகளில் பங்கு கொள்ளும் வகையில் இறை சிந்தனையுடன் விரதம் இருத்தல், புலன்களை அடக்குதல், ஆடம்பரத்தை குறைத்தல் மற்றும் உண்ணா நோன்பு இருத்தல் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. செபம் மற்றும் தர்மம். இறைவனோடு ஆழமான உறவை ஏற்படுத்த செபமும் சக மனிதர்களிடம் அன்பு காட்ட தர்மம் மற்றும் பிறரன்பு செயல்களை செய்வதும் இக்காலத்தின் முக்கிய அம்சங்களாகும். தவக்காலம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது அகத்தூய்மை அடைந்து இயேசுவின் மீட்பில் பங்கெடுக்கும் ஒரு புனிதமான அருட்காலம். எனவே இந்த தவக்காலத்தை பரிசுத்தமான முறையில் பயன்படுத்துவோம்.